அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே யம்மியான பிரெட் அல்வா ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி தான் நான் சேல்க்கு யூஸ் பண்ணுறது. இதுதான் நான் கொரியர் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். பிரெட் அல்வா நம்ம கொரியர்லாம் போட்டு விட்டாக்கா கெட்டு போயிடாதா, வீணாக போயிடாதான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இதில் நான் எப்படி செஞ்சாக்கா ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு பிரெட் பாக்கெட் எடுத்துக்கலாம். பிரெட் பாக்கெட் வாங்கின உடனே நம்ம செய்யக்கூடாது. நம்ம மறுநாள் நம்ம பிரெட் அல்வா செய்ய போகிறோன்னா முதல் நாளே வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் டோரில் அந்த மாதிரி அந்த பாக்கெட் அப்படியே எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி நான் ரொம்பவே கம்மியான அளவில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு 1/2 kg கிட்ட வரது போல். இந்த பெரிய ப்ரெட்டில் ஒரு 1/4 பங்கு அளவு மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் ஆல்ரெடி நெய் எல்லாமே கலந்து தான் இருந்தது. இருந்தாலுமே கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த பிரெட் அல்வா உங்களோட இஃப்தாருக்கு இல்லைனா இப்போ வர பெருநாளைக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் பீஸஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் அப்படியே முழுசாக போடாமல் நல்லா ஒரு 4 பீஸாக கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டு ஒட்டு மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு எண்ணெய் குடிக்கும் இல்லையா, எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ ப்ரெட் எல்லாத்தையுமே நம்ம பேட்சஸாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ப்ரெட் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததும் நம்ம இந்த பாதாம் முந்திரியுமே லைட்டாக இந்த எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சும்மா நம்ம ஃப்ரை பண்ணாமல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடையில். என்கிட்ட ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரெசிபிஸ் கேட்டிருக்கீங்க. பட்டர் குக்கீஸ், அப்புறம் கீ குக்கீஸ், பிளாண்டி எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே இன்ஷால்லா நான் எடிட் பண்ணி உங்ககிட்ட நான் 1 by 1 நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யாரும் கோச்சிக்காதீங்க. இப்போ பாதாம் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பையுமே போட்டுட்டு உடனே நம்ம எடுத்துடணும், இல்லைனா தீஞ்சு போயிடும். அவ்வளோதான். நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பெரிய அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியிலே நம்ம குங்குமப்பூ சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி தண்ணியிலேருந்து ஒரு கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இனிப்பு இல்லாத பால்கோவா சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இதோட கிராம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இன்ஷால்லா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சில பேர் கேட்பீங்க, இந்த இனிப்பு இல்லாத பால்கோவா கிடைக்க மாட்டேங்குது, இனிப்பு பால்கோவா இனிப்போடு இருக்கும் இல்லையா நம்ம சாப்பிட்ற பால்கோவா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமான்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் அப்படியே பாதி அளவுக்கு குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான். நான் ஆல்ரெடி முட்டை மிட்டாய் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் நிறைய பேர் என்கிட்ட இனிப்பு இல்லாத பால்கோவா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. என்கிட்ட ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த இனிப்போடு இருக்கிற பால்கோவாலேயே முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணதா சொல்லியிருந்தாங்க. சக்கரோட அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டதா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்ததுன்னு சொல்லி என்கிட்ட பிக்சர் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இனிப்போடு இருக்கிற பால்கோவா யூஸ் பண்ணுறீங்கன்னா சக்கரோட அளவு அப்படியே பாதியாக குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நம்ம பால்கோவா சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த பால்கோவா நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். சர்க்கரை சேர்த்துட்டு உடனே நம்ம பிரெட் எதுவுமே சேர்த்துடக்கூடாது. இந்த சர்க்கரை நல்லா கரையணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா மலமலன்னு கொதிக்கையில் நம்ம பிரெட்டு சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிறதுக்கு முன்னாடியே நம்ம பிரெட்டு சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த அல்வா சாப்பிடும்போது ஒரு மாதிரி நரன்ட்டு இருக்கிற மாதிரி நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். பிரெட் அல்வா நம்ம இன்னொரு மெத்தட்லையுமே செய்யலாம். இன்ஷால்லா நான் சீக்கிரமாகவே அந்த ரெசிபியுமே நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மெத்தடில் நம்ம பிரெட் அல்வா செய்யும் போது நம்ம கொரியருக்கு நம்ம பயப்படாமல் தாராளமாக நம்ம அனுப்பலாம். இது சீக்கிரமாக நம்மளுக்கு வீணாக போகாது. இப்போ இந்த பிரெட் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாகவே சேர்த்துக்கலாம். பிரெட்டு சரியாக ஒரு 8 பீஸ் அளவுக்கு எடுத்திருந்தேன், பெரிய பிரெட்டு. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு அப்படியே உடச்சி வச்சிடாதீங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கலந்ததும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிரெட் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம உடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப ஒரேடியாக போட்டு அப்படியே கூலாக ஆக்கிடாமல் லைட்டாக இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. சும்மா இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கோங்க.
பிரெட் அல்வா ரொம்ப ஒரேடியாக கொல கொலன்னு இருந்தாலுமே நல்லா இருக்காது. நம்மளுக்கு சாப்பிடையில ஒரு மாரி இருக்க மாரி இருக்கும். ஸோ லைட்டாக இந்த மாரி ஒண்ணும் பாதியமாக கரண்டிய வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பால்கோவா சாறு நல்லாவே வத்திருச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியா இருக்கிறது போல இருந்தது. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு அந்த பிரெட் எல்லாமே நல்லா மூழ்கிட்டு வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பாதாம், முந்திரி எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான நட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ நீங்க அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா வெள்ளரி விதையுமே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபைனல் டச்சா கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பிரெட் அல்வா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல சாரோட இருக்கிறது போல தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ்லயே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிரணும். ரொம்ப வத்த வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணோம்னா, நம்ம சாப்பிடும்போது ஒரு மாரியா திக்கா இருக்கும். நல்லா இருக்காது. இப்போ ஆஃப் பண்ணிட்டு நல்லா அப்படியே நான் மூடி வச்சுட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அடுப்பு அணைக்கையில நல்ல சாறு மாரி இருந்தது. இப்போ நம்ம நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பார்க்கும்போது பாருங்க, நல்லா அந்த சாறு எல்லாமே வத்திருச்சு. இருந்தாலுமே நல்ல ஈரப்பதத்தோட இருக்கு. ஸோ நான் வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி இன்ஷாஅல்லா இந்த பிரெட் அல்வா செஞ்சு பாருங்க. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா நல்ல கல்யாண வீட்ல சாப்பிடுறது போல நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இந்த பிரெட் அல்வா எனக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் ஆர்டர் இருந்தது. ஸோ நான் ரொம்பவே கம்மியான அளவுல தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த அளவுல செஞ்சாக்கா நம்மளுக்கு ஒரு 1/2 கேஜி கிட்ட கிடைக்கும். இன்ஷால்லா எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த ப்ரௌனீஸ் எல்லாமே செஞ்சது விமலா சிஸ்டர் ஃப்ரம் கரூர். கரூர் சைடு யாராவது இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இவங்கள்ட்ட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.